அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நாகதோஷம் பிடித்தவர்கள் நாக சதுர்த்தியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம் ஜாதகத்தில் கடுமையாக நாகதோஷம் ஏற்பட்டு மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி பெரும் கஷ்டத்தில் இருக்கும் மக்கள் நாங்கள் கூறும் பூஜை முறைகளை செய்து வாருங்கள். கண்டிப்பாக பலன் கிடைக்கும். பொதுவாக நாகர் சிலைகள் அனைத்தும் கோயில்களில் வெளிப்புறத்தில் மற்றும் பெரிய மரத்தடியில் கீழ்ப்பகுதியில் வரிசையாக அமைந்திருக்கும். முதலில் அங்கு சென்று அங்கு உள்ள நாகர் சிலைகள் அனைத்திற்கும் தண்ணீரால் முழுவதும் அபிஷேகம் செய்து சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களால் முடிந்த அளவு பாலை நன்றாக அதன் மீது ஊற்றி அதன் தலை முதல் வால் வரை நன்றாக கழுவி விட வேண்டும். அதற்கடுத்து மேலும் தலை முதல் வால் முடியும் வரை ஒரு பெரிய அளவிலான மஞ்சளை நன்றாக குழைத்து நாம் மேலே இருந்து கீழ் வருவை தடவி ஒரே மாதிரியாக இருக்கும் இன்னும் மஞ்சள் நிறத்துடன் நீங்கள் பூச வேண்டும். மேலும் அதனுடன் சந்தனம் போன்றவற்றை கெட்டியாக வரும் வண்ணம் நன்கு குழைத்து இந்த சிலை மீது நன்றாக பூசினால் அந்த சிலையின் உருவம் சந்தனத்தில் தோற்றமளிக்கும். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும். மேலும் அதனுடன் குங்குமம் இருந்தால் அதனையும் சேர்த்து ஒன்றாக இணைத்து குங்குமத்தை அதன் உச்சியில் பகுதியில் கொட்டி கீழே அதன் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் சிதறவிடுமாறு செய்ய வேண்டும். அடுத்ததாக நீங்கள் கொண்டு வந்த மாலைகளை அதன் கழுத்தில் போட்டு கீழே தொங்கும் வரை இரண்டாக முடி போட்டு மேலும் நீங்கள் கொண்டு வந்த ஏதாவது வஸ்திரம் ஏதாவது துணி ஏதாவது கொண்டு வந்து இருந்தால் 15 நாகர் தெய்வத்திற்கு நீங்கள் படைக்க வேண்டும். அதன் பிறகு மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்ற புஷ்பங்களினால் அதனை அழகாக அலங்கரித்து நிறைய பூக்களை நீங்கள் தனித்தனியாக பிரித்து வைத்து அதன் மீது தூவ வேண்டும். மேலும் உங்கள் வீட்டில் நாகதோஷம் பிடித்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாகர் தெய்வத்திற்கு நேராக நின்று நீங்கள் முன்பு செய்து வைக்கப்பட்ட பொங்கல் என ஏதாவது சர்க்கரை பொங்கல், வெல்லம் பொங்கல் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் அதனை ஒரு இலையில் அங்குள்ள அனைத்து நாகரின் சிலைகளுக்கும் முன் வரிசையாக வைத்து வரிசையாக வைத்து கொள்ளுமாறு பொங்கல், பழம், தேங்காய், வெற்றிலை போன்றவற்றை அந்த நாகர் சிலைக்கு நீங்கள் நாகதோஷம் பிடித்தவர்கள் படையல் இட வேண்டும். மேலும் படையல் இட்ட பின்னர் அங்கே ஒரு சிறிய கப்பில் நிறைய பால் நிரப்பும்படி பாலை நிரப்பிவிட்டு அதனை 3 சுட்டு கீழே சிந்திவிட வேண்டும். நாகதோஷம் பிடித்தவர்கள் நாக தேவதைகளை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். மேலும் அதன் பிறகு பெரிய கற்பூர ஜோதி ஒன்றை நீங்கள் ஏற்றி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளால் எனக்கு நாகதோஷம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாக தேவதைகளின் அரசன் என்னை மன்னித்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல உயர்வை தருமாறு இந்த பூஜையின் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் இறைவா என்று மனதார வேண்ட வேண்டும். இது போன்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் தொடர்ந்து நாக சதுர்த்தி இன்றைய தினத்தில் இருந்து முறையாக செய்து வாருங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து திருமண தடைகள் மற்றும் இதர பிரச்சனைகள் அனைத்தையும் நாகராஜன் அவர்கள் தீர்த்து வைப்பார். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் செழுமையாக்க பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களிடம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கட்டாயம் எடுத்துரைத்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வழி மேற்கொள்வார். எனவே நாகதோஷம் பிடித்திருக்கும் நம் மக்கள் நாங்கள் கூறிய அந்த வழிபாட்டு முறையை முறையாக கடைபிடித்து உங்களது நாகதோஷத்தை விரைவில் நீக்க நிகழ்வை நீங்கள் நன்கு பார்க்கலாம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.